இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை மீட்க கடவுள் எப்படி பல இறைவாக்கினர்களை அனுப்பினார் என்றும், அனுப்பப்பட்ட இறைவாக்கினர்கள் அனைவரையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை அடித்து சித்திரவதை செய்து அவர்களை புறக்கணித்து ஏன் சில பேரை கொன்றும் போட்டு விட்டார்கள். கடைசியிலே கடவுள் தன்னுடைய ஒரே மகனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அனுப்பியும் அவரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொன்று போட்டார்கள் என்பதை ஓமையின் வாயிலாக எடுத்து கூறுகின்றார். கடைசியாக சொல்லுகின்றார், கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த வசனத்தை அவர் எங்கிருந்து மேற்கோள் குறித்து காட்டுகின்றார் என்றார், திருப்பாடல் 118, 22, 23 வசனங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேற்கோள் குறித்து காட்டுகின்றார். அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, கட்டுவோரால் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. அது வெறுமனே நிகழவில்லை. எவ்வாறு அது மூளைக்கல் ஆயிற்று என்பது வெறுமனே நிகழ கிடையாது, மாறாக அது கடவுளால் நிகழ்ந்தது. மற்றவர்கள் நிராகரித்து விட்டார்கள், ஆனால் கடவுள் அதை நிராகரிக்கவில்லை. எனவே அது கடவுளால் நிகழ்ந்தது. அதை பார்த்த எல்லோருக்கும் அவர்களுடைய கண்களுக்கு அது ஒரு வியப்பாக தோன்றியது, ஒரு அதிசயமாக தோன்றியது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களிடத்தில் வருகின்றார், ஆனால் அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு தனக்குரிய மக்களிடத்திலே தன் மக்களை தேடி வந்தார், ஆனால் அவருக்குரிய மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விட்டார்கள் என்று நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் கடவுள் கடைசி வரையில் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி ஆண்டவரை எப்பேருக்கும் மேலான பெயரை வணங்கி விண்ணுலகோர் மண்ணுலகோர் கீழுலகோர் அனைவரும் அவருக்கு மண்டியிடுவர் என்று ஒரு உயர் இடத்தை கொடுத்திருக்கின்றார். மனிதர்கள் புறக்கணித்தாலும் கடவுள் பெரிய இடத்திலே வைத்திருக்கின்றார். இந்த புறக்கணிப்பு என்பது நம்முடைய வாழ்விலும் என்றும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த புறக்கணிப்பு 2 வகைகளிலே நிகழலாம். முதலாவது புறக்கணிப்பு, மற்றவர்கள் உங்களை புறக்கணிக்கலாம். நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்ற பணியிடங்களிலே உங்களை புறக்கணிக்கலாம், அலுவலகங்களே உங்களை புறக்கணிக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்திலே உங்களை புறக்கணிக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் உங்களை புறக்கணித்து தள்ளலாம். இவ்வாறு மற்றவர்கள் உங்களை புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம். இந்த சமுதாயத்திலே உங்களை புறக்கணித்து ஒரு ஓரம் கட்டி ஒரு மூலையிலே அமர செய்வதற்காக எத்தனையோ பேர் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை எல்லாம் செய்யலாம். இவ்வாறு செய்தாலும் கடவுள் நிச்சயமாக அவ்வாறு செய்ய போவதில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம், யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் அனைவரும் புறக்கணிக்கிறார்கள். காரணம் பொறாமை. எங்கே இந்த சிறுவனாக இருக்கின்ற இவன் தங்களை விட மேலானவனாக உயர்ந்து விடுவானோ என்ற ஒரு பொறாமையினால் யோசேப்பினுடைய சகோதரர்கள் அனைவரும் சேர்ந்து யோசேப்பை புறக்கணித்து அவரை அடிமையாக விற்றுவிட்டார்கள். ஆனால் கடவுள் அவ்வாறு யோசேப்பை விட்டுவிடவில்லை. சகோதரர்கள் அவரை புறக்கணித்து விட்டுவிட்டாலும் எகிப்து நாட்டிலே அரசனுக்கு அடுத்த ஒரு பதவியிலே ஆளுநனாக இருந்து அரசு செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்கின்ற அளவிற்கு கடவுள் யோசேப்பை உயர்த்துகின்றார். அந்த ஒரு பெரிய நாட்டை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு பொறுப்பை கடைசியில் யோசேப்புக்கு கொடுக்கின்றார். அதுதான் மூளைக்கல்லாக மாற்றிவிட்டார், அடித்தளமாக மாற்றிவிட்டார் அந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக என்று நாம் தாவீது அரசருடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். தாவீது அரசராக திருநிலைப்படுத்துவதற்கு முன்பாக அவரையும் புறக்கணிக்கிறார்கள். 1 சாமுவேல் 16:7 நாம் வாசிக்கின்றோம். சாமுவேல் ஒருவரை அரசராக தேர்ந்தெடுப்பதற்காக என்று செல்லுகின்ற பொழுது அங்கே தாவீதுடைய சகோதரர்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கடவுள் சாமுவேலிடத்திலே சொல்லுகின்றார், 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே, மனிதர் பார்ப்பது போன்று நான் பார்ப்பது கிடையாது. மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், நான் அகத்தை பார்க்கிறேன் என்று கடவுள் சொல்லி கடைசியாக தாவீதை அரசராக தேர்ந்தெடுக்கின்றார்.
தன்னுடைய சொந்த குடும்பத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவர். தன்னுடைய தந்தையை இவன் அந்த அரச பதவிக்கு தகுதியற்றவன் என்று அவனை சாமுவேலுக்கு முன்பாக கொண்டு வரவில்லை. சகோதரர்களும் எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று சாமுவேலிடத்திலே சொல்லவில்லை. ஆனால் கடவுள் சொல்லுகின்றார் சாமுவேலிடத்திலே, இன்னும் ஒருவன் இருக்கின்றான், அவனை அழைத்து வர சொல்லுங்கள், நான் அவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று ஓரம் கட்டி ஒதுக்குப்புறத்திலே புறக்கணிக்கப்பட்டிருந்த தாவீதை வரவழைத்து அரசராக திருநிலைப்படுத்துகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது முதல் வகையான புறக்கணிப்பு. மற்றவர்கள் நம்மை புறக்கணிக்கிறார்கள். மற்றவர்கள் நம்மை புறக்கணித்தாலும் கடவுள் நம்மை புறக்கணிக்கப் போவது கிடையாது, நம்மை உயர்த்துவார். இரண்டாவது புறக்கணிப்பு, நாம் நம்மையே புறக்கணித்துக் கொள்வது. நான் தகுதியற்றவன், நான் திறமையற்றவன், என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, நான் இந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு உதவாக்கரையாக இருந்து கொண்டிருக்கின்றேன், என்னால் யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னால் யாருக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை, என் வாழ்வே ஒரு தேவையற்ற வாழ்க்கை, நான் தகுதியற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இந்த பூமியில் ஒரு பாரமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் நாம் நமக்குள்ளே சொல்லிக்கொண்டு நாம் நம்மையே புறக்கணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த புறக்கணிப்பானது மிக மிக ஆபத்தானது. ஆனால் கடவுள் நாம் இப்படி சோர்ந்து போய் நம்மையே நாம் புறக்கணித்தாலும் நம்மை விட்டு விடுவது கிடையாது. மோயிசன் இவ்வாறு தான் தன்னையே புறக்கணித்து கொண்டு பாலைவனத்திற்கு சென்று ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் பல வருடங்களாக. ஆனால் கடவுள் அவருக்கு தோன்றி, நீ ஏன் இவ்வாறு சமுதாயத்திலே அனைத்தையும் இழந்துவிட்டு உன்னுடைய அடையாளத்தையும் இழந்துவிட்டு இதோ ஏதோ ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், நான் உன்னை அந்த இனத்திற்கு, யூத இனத்திற்கு தலைவனாக மாற்றப் போகிறேன், வா என்று அழைக்கின்றார். அப்பொழுது மோயிசன் சொன்னது, அவர் தன்னையே புறக்கணித்த அந்த காரணத்தை தான் சொல்லுகின்றார், நான் ஒரு திக்குவாயன், என்னால் பேச முடியாது, நான் தகுதியற்றவன், நான் அந்த காரியத்தை செய்வதற்கு நான் தகுதியற்றவன், எனக்கு திறமை கிடையாது, என்னால் பேச முடியாது என்று புறக்கணிக்கின்றார். ஆனால் கடவுள், நான் உன்னை தகுதி உடையவனாக மாற்றுவேன், நான் உன்னோடு இருக்கின்ற பொழுது நீ ஏன் உன்னை நீ புறக்கணித்துக் கொள்ள வேண்டும் என்று அவரை தகுதியுடையவனாக மாற்றி அந்த இனத்திற்கு தலைவனாக உருவாக்குகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மற்றவர்கள் நம்மை புறக்கணித்தாலும் நாம் நம்மையே புறக்கணித்தாலும் இறைவன் ஒருபொழுதும் நம்மை புறக்கணிக்கப் போவது கிடையாது. இறைவன் நமது வாழ்வை மாற்றுவார். இறைவன் மீது நாம் முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, இறைவனிடத்தில் நாம் தஞ்சம் புகுகின்ற பொழுது, நாம் நம்மையே நான் தகுதியற்றவன் என்று சொன்னாலும், மற்றவர்கள் நம்மை பார்த்து நீ தகுதியற்றவன் தகுதியற்றவள் என்று சொன்னாலும், இறைவன் நம்மை பார்த்து நான் உன்னை தகுதி உடையவனாக மாற்றுவேன் என்று நம்மை பார்த்து சொல்லுவார். ஆமென்.